இல்ல மாமா வந்து புடிங்க புடிங்க. யார? இவரைத்தான். எதுக்கு? ஃபேக்டரியில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல 50,000 ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு 10ல ஏறினேன். ஏன் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு. ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா? அதுக்கு இல்லைங்க, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டியை எடுத்துட்டு இறங்கிட்டார். நல்ல வேளை கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார், இன்ஸ்பெக்டர் என் பெட்டியை வாங்குங்க. நோ இன்ஸ்பெக்டர், இது எம்புட்டி தான். விடுங்க பாருங்க, இதுல என் ஃபைல் புக்ஸ் எல்லாம் இருக்கு. பாத்துட்டு பாகட்டும் பாகட்டும். ஐம் சாரி. இந்தாங்க நீங்க வச்சிட்டு வந்த டிஃபன் கேரியர். நன்றி. ப்ரொஃபசர் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். உங்க ஞாபகம் மறதினால எவ்வளவு தொல்லை பாத்தீங்களா? இங்க இருக்கு உங்க பொட்டி. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல, மறந்துட்டாரு. இவருக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. இது எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறுதானம்மா. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருட எண்ணத்தோட இவர் இந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேற எங்க போயிருக்க மாட்டாரா? பாருங்க பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுது. மாப்பிள பாத்தீங்களா, மறதியை நேரடியாவே பாத்துட்டீங்க. வாஸ்தவம் தான். இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன். வேஷம்? சார், ஏதோ தவறு நடந்து போச்சு, உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க. ப்ரொஃபசர் சார், சார் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க.